கதவைத் தட்டும் கரங்கள். திகில் கதை. மலையடிவார கிராமம். எங்கு பார்த்தாலும் நெடிய மரங்களும் செடிகளும் அடர்ந்து வளர்ந்திருந்தன. இரவில் மரப்பூச்சிகளின் சத்தம் ஒரு அமானுஷ்யத்தினை உருவாக்கும். அப்படிப்பட்ட இடத்தில் தனியிடத்தில் வசிக்கிறார் நேத்ரன். படபடவென்று கதவைத் தட்டும் சத்தம் கேட்டு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த நேத்ரன் திடுக்கிட்டு விழித்துக் கொண்டார். நேத்ரன் திருமணமாகி மனைவியை இழந்தவர். பிள்ளைகளும் இல்லை. தனி ஆள். தொழில் மர வியாபாரம். யார் இந்த நடுஜாமத்துல? உன்னிப்பாக கவனித்தவர். வேற யார் வீட்டு கதவோ தட்டுற சத்தமாயிருக்கும் என்று படுக்கையில் படுத்தவரின் காதில் மீண்டும் கதவைத் தட்டும் சத்தம் கேட்டது. அட, நம்ம வீட்டுக் கதவில்தான் கேட்குது. சந்தேகத்தோடு கதவின் அருகே போன போது சத்தம் நின்றுவிட்டது. கதவைத் திறந்து எட்டிப் பார்த்தால் யாருமில்லை. யாருப்பா? கதவைத் தட்டுனது குரல் கொடுத்தார். பதில் இல்லை. கும்மிருட்டு மயான அமைதி. சே, கொஞ்ச நாளா இதே தொல்லையா போச்சு. கதவைத் தட்டுறதும் திறந்து பார்த்தால் ஆளில்லாததும் அவரின் மனதில் சற்று திகிலூட்டும் விதமாகத்தான் இருந்தது. அந்த திகிலில் புரண்டு புரண்டு படுத்து தூக்கம் வராததால் உடல் சோர்வடைந்தது. மறுநாள் காலை அக்கம் பக்கத்து வீடுகளில் டேய், மணி ஜாமத்துல கதவைத் தட்டினியா? இப்படி எல்லோரிடமும் கேட்க எல்லோரும் ஒரு மாதிரியாக பார்த்தார்கள். அண்ணே, என்னாச்சு? நம்மூர்ல 8 மணிக்கே உறங்கிடுவோம், யாரும் வெளியே வாராதில்லே. அப்படி இருக்க யார் கதவைத் தட்டப் போறங்க என்று சொன்னார். இல்லே தம்பி, ஒரு 10 நாளாத்தான் கதவைத் தட்டுற சத்தம் கேட்குது. எட்டிப் பார்த்தால் யாருமில்லே. அதெல்லாம் பிரமையா இருக்கும்னே, பயப்படாம தூங்குங்க என்றான் ஒருவன். அன்றிரவு அந்த காலத்து கடிகாரத்தின் மணியோசை யூட்டிங் டிங்யூட்டிங் என்று 12 முறை அடித்து அர்த்தஜாம என அரித்தது. 12வது மணியடிக்கும் போது தட 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 வென கதவைத் தட்டும் சத்தம் கேட்டு திடுக்கிட்டு எழுந்தான் நேத்ரன். கதவைத் திறந்து எட்டிப் பார்த்தால் யாருமில்லை. மறுபடி படுக்கையில் படுத்தார். மறுநாள் இரவு கதவைத் தட்டும் சத்தம் கேட்கவில்லை. அப்பாடா, கதவு தட்டுற சத்தம் கேட்கலே. நிம்மதியோடு படுக்கையில் தூங்குபோது கடிகாரத்தின் 12 மணி சத்தம் கேட்டது. கூடவே நாய் விசித்திரமாய் ஊளையிட்ட சத்தம் கேட்டது. ஆனால் கதவு தட்டும் சத்தம் மட்டும் கேட்கவில்லை. அதிகாலை எழுந்து டீக்கடையில் தினசரி நாளிதழ் ஒன்றினை பிரித்து படித்தார் நேத்ரன். அதில் கொடைக்கானல் நெடுஞ்சாலையில் விபத்து. ஒரு பெண்ணும் ஆணும் அடையாளம் தெரியாத வாகனத்தால் மோதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பெண்ணின் வயது சுமார் 45 என்று, ஆணின் வயது 20 என்றும், அநேகமாக தாயும் மகனுமாயிருக்கலாம் என்றும் விபத்துக்குள்ளாக்கிய வாகனத்தையும் நபரையும் போலீசார் தேடி வருகின்றனர். தீவிர சிகிச்சை பலனளிக்காததால் பெண் இறந்துவிட்டார். மகனின் 2 கரங்களும் படுகாயமடைந்துள்ளன என்ற செய்தி அவரின் மனதில் குறுகுறுத்தது. அந்த செய்தித்தாளின் நாளை பார்த்தார். பழைய தேதி குறிப்பிட்டிருந்தது. அதாவது அவரின் கார் பயணத்தின் மறுநாள் செய்தியாக இருந்தது. ஒருவேளை நாமதான் மோதி இடிச்சுட்டோமா? சே சே, எவ்வளவு குடிச்சாலும் போதை கட்டுக்குள்ளாரதானே இருக்கும், தேற்றிக் கொண்டார் நேத்ரன். அந்த உறுத்தல், பயம், கவலை எல்லாவற்றையும் மறக்க குடித்துவிட்டு தூங்கினார். டிங் 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 என்ற மணியோசை மணி 12 என அறிவித்தது. கூடவே நாய்கள் ஒன்று சேர்ந்து ஊளையிடும் சத்தம். கதவைத் தட்டும் சத்தம் பலமாய் கேட்டது. பயந்தவாறே போர்வையை போர்த்திக் கொண்டு கதவைத் திறந்து பார்த்தார். ஆங்கே 2 கைகள் மட்டும், ஆளின் உருவம் மெல்லிய புகை போல காட்சியளித்தது. ஐயோ பேய் பேய்! அலறிய அலறில் அந்த சுற்றுவட்டாரமே விழித்துக் கொண்டது. அவருக்கு துணையாக 2 பேர் அவருடைய வீட்டில் படுத்துக் கொண்டனர். மறுநாள் டீக்கடையில், ஏம்பா நேத்ரா, நேத்து நல்லா பயந்துட்டே போல இருக்கே.
ஏதோ காத்து சேஷ்டையா இருக்கும், எதுக்கும் மந்திரவாதி இல்லே, சாமியார் யாராச்சிலும் பார்த்துட்டு வந்துடேன் என்றார் டீக்கடையில் உள்ளவர். ஆமாங்க, பரிகாரம் செய்யணும்தான். கொடைரோடுல ஒரு சாமியார் இருக்கார், அவரை பார்த்துட்டு வந்துடுறேன் என்று காரில் கிளம்பினார். கார் கொடைரோடில் சென்றபோது வழியில், ஏம்பா இந்த ஊர்ல 10 நாளைக்கு முன்னால யாராவது ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டாங்களா என்று மெதுவாய் விசாரித்தார். எதுக்கு கேட்கறீங்க? ஆக்சிடென்ட் பண்ண ஆளை உனக்கு தெரியுமா? பிலுபிலுவென பிடித்துக் கொண்டனர். இல்லேப்பா, பேப்பர்ல பார்த்தேன். ஆதான், வேற ஒண்ணுமில்லே என்று சமாளித்து வேறு நபரிடம் விசாரிக்க. அப்படியா? அந்த பையன் அதோ தெரியுதே, மலையடிவார ஓட்டு வீட்டில்தான் குடியிருக்கான், ஆஸ்பிட்டல் இருந்து வந்துட்டான் என்றார். மீண்டும் காரில் புறப்பட்டு மலையடிவாரத்தின் ஓட்டு வீட்டின் கதவைத் தட்ட, யாருப்பா அது? கதவைத் தட்டறது பெண்ணின் குரல். மீண்டும் பயம் உடம்பைக் கவ்வியது. ஏதோ ஒரு செய்தியை பார்த்துட்டு நாமதான் ஒண்ணுக்கு ஒண்ணு முடிச்சு போட்டு பயந்துட்டிருக்கோம் என்று தேற்றிக் கொண்டார் நேத்ரன். கதவைத் திறந்தவள் நேத்ரனைப் பார்த்தவுடன், ஏண்டா குடிகார நாயே, குடிச்சுட்டு எங்க 2 பேர் மேல காரால மோதிட்டு நிக்காம ஓடிப் போயிட்டியா? நீ எங்கே ஓடினாலும் நான் தேடி வந்துடுவேண்டா. நான்தான் உன் வீடு தேடி வந்து தினம் கதவைத் தட்டுறேன். ஆனால் நீ நிம்மதியா தூங்கற, எப்படிடா தூங்கறே? உலுக்கினாள். என்னை மன்னிச்சுடுமா, குடி போதையில இடிச்சுட்டிருக்கேன் போல இருக்கு, உன் கால விழறேன் என்று காலில் விழப் போனவரைத் தடுத்து, என் காலில் விழ வேணாம், என் பையன் வருவான், அவன் கால விழு என்று சொல்லிவிட்டு வீட்டின் பின்புற கதவின் அருகில் சென்றவள் மீண்டும் வரவில்லை. சற்று நேரத்தில் அந்த வீட்டின் கதவை வெளிப்புறத்தில் இருந்து திறக்கும் சத்தம் கேட்டது. என்ன இது? நாம வரும்போது கதவை இந்தம்மாதானே திறந்தா, இப்போ வெளியில இருந்து திறக்கிற சத்தம் கேட்குதே, எல்லாமே மர்மமாயிருக்கே என்று திகிலில் ஆழ்ந்தார். உள்ளே வந்த பையன், யாருப்பா? நீ எப்படி பூட்டின வீட்டுக்குள்ளார வந்தே என்று அவன் பங்குக்கு பீதியை கிளப்பினான். அப்போதுதான் பார்த்தார், அவன் 2 கைகளும் இல்லை. நான் வரும்போது ஒரு அம்மா கதவைத் திறந்தாங்களே, அவங்க யாரு என்று கேட்டான். கதவு திறந்திருந்ததா? நான் நல்லாத்தானே பூட்டிக்கிட்டு போயிருந்தேன் என்றான். இல்லேப்பா, ஒரு பெண்தான் கதவைத் திறந்தாள். அது சரி, உனக்குதான் 2 கைகளும் இல்லையே, எப்படி பூட்டுவ, எப்படி திறப்பே? 2 கைகள் இல்லைன்னு ஆனதும் வாயாலேயே எல்லாத்தையும் செய்ய பழகிக்கிட்டேன் என்றான். உனக்கு சொந்த பந்தம் யாருமில்லையா? உன்னோட அம்மா அப்பா எங்கே என்று விசாரித்தார். அப்பா கிடையாது, அம்மா இருந்தாங்க ஒரு 15 நாட்களுக்கு முன்னால. சந்தைக்கு போயிட்டு இராத்திரில வர்றபோது யாரோ ஒரு கார்காரன் எங்க 2 பேர் மேலேயும் இடிச்சுட்டு போயிட்டான். அதில எங்கம்மா இறந்துட்டாங்க. எனக்கு 2 கையும் போயிடுச்சு. தம்பி, பயப்படாதே, நீ என்னோடு வந்துடு.